செய்திகள் தொடர்கின்றன. சேலத்தை அடுத்த ஓமலூர் பகுதியில் குரங்குகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்வதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த செங்காட்டூர் கிராமத்திற்குள் குரங்கு கூட்டம் ஒன்று புகுந்து அட்டகாசம் செய்கின்றன. வனப்பகுதியிலிருந்து தண்ணீர் தேடி அலையும் குரங்குகள் இவ்வாறு குடியிருப்பு பகுதியில் புகுந்து பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து வருகின்றன. இதில் ஆத்திரமடையும் சிலர் அதன் மீது கற்களை எறிந்தும் பட்டாசுகளை வீசி வெடித்தும் துன்புறுத்துகின்றனர். இதுபற்றி பலமுறை வனத்துறையினருக்கு தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதில் உயரதிகாரிகள் தலையிட்டு குரங்குகளை வனப்பகுதியில் விரட்டச் செய்வதோடு காட்டில் அவை நீர் அருந்துவதற்காக நீர்நிலை தொட்டிகளை அமைக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொம்மைங்காட்டில் ஒரு 300 குரங்குகளுக்கு மேலே வாழுது. இது வறட்சி இப்போ அதிகமாக வாடிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு உணவு பற்றாக்குறை அதிகமாகிடுச்சு. எல்லாமே வறட்சி, தண்ணிக்கும் பஞ்சம், சாப்பாட்டுக்கு பஞ்சம். இப்போ அந்த கரட்டில் அது பசுமை இருக்கும்போது தலைத்தாம்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லாம் வறட்சியானதுனால அதுக்கு உணவு பற்றாக்குறையோ மற்றபடி குடிநீர் வசதி இல்லாதனால இப்போ பக்கத்தில் இருக்கிற கிராமம் ஊர் இல்லாத அதுங்க எல்லாமே படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சேலம் மாவட்டத்தில் சிசு கொலைகள் அதிகரித்துள்ளன. பிறந்து சில நாட்களே ஆன பச்சிளம் ஆண் குழந்தை ஒன்று ஈவு இரக்கமின்றி ரயில் பாதையில் வீசி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் அம்மாவேட்டை கிருஷ்ணன்புதூர் பகுதியில் உள்ள ரயில்வே கேட் அருகே நாய் ஒன்று குழந்தையின் உடலை கவ்வியவாறு சென்றதை பார்த்த அந்த பகுதி மக்கள் அந்த நாயை துரத்தினர். இதனால் நாய் குழந்தையின் உடலை ரயில் தண்டவாளத்தில் போட்டுவிட்டு ஓடியது. அப்போது அங்கு கூடிய பொதுமக்கள் குழந்தை அருகில் சென்று பார்த்தபோது அது பிறந்து சில நாட்களே ஆன பச்சிளம் ஆண் குழந்தை என்பது தெரியவந்தது. தகவல் அறிந்த காவல்துறையினர் அங்கு வந்து குழந்தையின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக குறைந்திருந்த சிசு கொலை இப்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 2 மாதத்திற்கு முன்னர் ஆத்தூரில் பிறந்த சில தினங்களே ஆன ஆண் குழந்தை ஒன்றும் கடந்த மாதம் அம்மாப்பேட்டையில் பெண் குழந்தை ஒன்றும் கொலை செய்யப்பட்டு கிடந்தது குறிப்பிடத்தக்கது. 7 ஆண்டுகளாக உல்லாசமாக இருந்துவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்ய முயன்ற வாலிபரை காவல்துறையினரின் உதவியுடன் கைபிடித்தார் காதலி. சென்னை தங்கசாலையை சேர்ந்த மாசி மாலை என்ற வாலிபரும் மணிமேகலை என்ற பெண்ணும் 7 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். பழக பழக பாலும் புளிக்கும் என்பார்களே, அதுபோல மாசிமலை 7 ஆண்டு காலம் காதலியுடன் உல்லாசமாக இருந்ததை மறந்துவிட்டு தனது அத்தை மகளை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்து வந்தார். இதை அறிந்த மணிமேகலை இதுபற்றி தங்கசாலை காவல்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தார். போலீசார் மாசி மாலையை தந்திரமாக காவல் நிலையத்திற்கு வரவழைத்தனர். அங்கு மண மாலைகள் தயாராக இருந்தது. இதனால் வேறு வழியின்றி மாசி மாலை வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் காதலி மணிமேகலை கழுத்தில் மாலை சூட்டினார். லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்து 2 நாள் முன்னாடி வரைக்கும் தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் பேரண்ட்ஸோடைய ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சினால பையன் திடீர்னு மனமாற்றமாகி இன்னைக்கு அவருடைய மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்து 2 நாள் அந்த பையன் எஸ்கேப் எங்கே இருந்தாருன்னே தெரியல. போலீஸோட உதவி மூலியமாக நேற்று கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணோம். ஆனால் கடைசியில் பொண்ணுடைய அப்பா அம்மா பையனுடைய அப்பா அம்மா கிட்ட பேசி நல்லபடியாக போலீஸாருடைய உதவியோட சமரசமான முறையில் அந்த பொண்ணுக்கு போலீஸ் வாசப்படியில் இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடைபெற்ற மாட்டுச்சந்தை திருவிழாவில் நடனமாடும் குதிரை ஒன்றின் விலை 3 லட்சம் ரூபாய் வரை ஏலத்தில் விற்பனையானது. புதுச்சத்திரம் புதூரில் அங்குள்ள அத்திக்கோம்பை உச்சி மாகாளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுச்சந்தை நடைபெற்றது. காங்கேயம் காளைகள், நாட்டு பசு, ஜெர்சி இன மாடுகள் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. இதற்காக தாராபுரம், திருப்பூர், கோவை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து காளைகளை விவசாயிகள் விற்பனைக்காக இந்த மாட்டுச்சந்தைக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது குதிரைகளும் இங்கு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. இதில் ஒரு குதிரையின் விலை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரை ஏலத்தில் விற்பனையானது. இந்த குதிரைகள் நடனமாடும் குதிரைகளாக சாரட் வண்டிகளில் பயன்படுத்தும் வகையில் பயிற்சி கொடுத்துள்ளனர். இந்த மாட்டுச்சந்தை திருவிழா நேற்றுடன் முடிவடைந்தது. அமைச்சர் சி.வி. சண்முகம் உதவியாளர் கொலை வழக்கில் நீதிமன்ற காவலில் உள்ள 3 பேரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துள்ளது.
திண்டிவனத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் உதவியாளர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ போலீசார் கடந்த 21ஆம் தேதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ், வானூர் சிவக்குமார் ஆகியோரை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்தனர். பின்னர் குமார் என்பவரும் கைதாகி காவலில் இருந்து வருகிறார். இந்நிலையில் இந்த மூவரையும் 2 நாட்கள் மட்டும் சிபிஐ போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்கு செங்கல்பட்டு நீதிமன்ற நீதிபதி கலைமதி உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் அவர்கள் சிபிஐ காவலர்களால் கைது செய்யப்பட்டு காவலில் எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தியதன் பேரில் இருதரப்பு வாதங்களையும் ஏற்று நீதிபதி அவர்கள் 2 நாள் போலீஸ் காவலுக்கு அனுமதி கொடுத்துள்ளார்கள். நாமக்கல் அருகே ராசிபுரத்தில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் நடைபெற்ற 108 சங்காபிஷேக விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூட வேண்டியும் வேள்வி பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட 108 வலம்புரி சங்கிற்கு அபிஷேகம், கலசாபிஷேகம் ஆகியவை நடைபெற்றன. காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி நடைபெறாமல் உள்ளதால் ஒருபோக சாகுபடிக்காவது விதை நெல் மற்றும் உரம் ஆகியவற்றை மானிய விலையில் அரசு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை, நாகை மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படாததால் கடைமடை பகுதியில் குறுவை நெல் சாகுபடி கேள்விக்குறியாகிவிட்டது. இதனால் தஞ்சை உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களின் விவசாயிகள் வருமானமின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒருபோக சாகுபடிக்காவது விதை நெல் மற்றும் உரம் ஆகியவற்றை தமிழக அரசு மானிய விலையில் வழங்க முன் வர வேண்டும் என்று காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கலை. ஆனால் தூர்வாரும் பணிக்காக ஒரு 12 கோடி ரூபா பணம் ஒதுக்குனாங்க. 80% பணத்தை அதிகாரிகளும் அமைச்சர்களும் கொள்ளையடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ எங்கேயாவது அந்த ரோட்டு ஓரத்தில் இங்கிட்ட ஒரு 100 மீட்டர் இங்கிட்ட 100 மீட்டர் மட்டுமே வேலை செஞ்சுருக்காங்க. இதை நேரடியாக முதலமைச்சரே நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம் வந்து பார்க்கணும்னு. அதை சொல்லியிருக்கோம், வந்து பார்க்கல. உடனடியாக எங்களுக்கு குறுவைக்கு அல்லது ஒரு போகத்துக்கு எப்போ தண்ணி திறப்போம் அப்படிங்கிறத ஒரு திட்டமிடணும். அப்படி இல்லைன்னா அரசு எங்களுக்கு விதை நெல், உரம் இதெல்லாம் மானியத்தில் வழங்குறதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி, நடால், செரீனா வில்லியம்ஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.